அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு எண்ணி 7 நாட்களில் இது நிச்சயம் நடக்கும். உயர்ந்த இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நேரமாக அமைவதற்கான சூழலை பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பானதாக உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே பல வகையில சந்திக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுகிறது. ஏனென்றால் மிகவும் முக்கியமாக ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் சனி வக்ரம் உட்பட பல கிரகநிலைகள் சிறப்பாக சஞ்சரிப்பதால் நிச்சயமாக அன்னி 7 நாட்களுக்குள் பல அற்புதமான நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எண்ணி 7 நாட்களுக்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் என்பதை தான் கிரகநிலைகள் தெள்ளத் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த வேளையில் எப்போதும் உயர்ந்த இலக்கை நிர்ணயம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய முழு மனதுடன் அத்தனை பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். அப்போது மிக சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வரும். உதாரணமாக ஒரு ஏணி படிக்கட்டு எப்படி இருக்கிறதோ அதே போன்று உங்களுடைய இலக்கு அந்த ஏணி படிக்கட்டின் எல்லையாக இருக்க வேண்டும். அதை அடைவதற்கு சிறு சிறு பணிகளாக பிரித்து அதற்கான வெற்றிகளை பெற்றுக்கொண்டே வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த இலக்கை அடைந்து விடலாம். ஆனால் அதே வேளையில் மற்றொரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நவகிரகங்களுமே எப்போதும் ஒரே நேரத்துல வலுவாக உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்காது. ஏனென்றால் நவ கிரக நிலைகள்ல 8 கிரக நிலைகள் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரித்தாலும் கூட ஒரே ஒரு கிரகம் சாதகமாக சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் 8 கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரித்து ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் சாதகமற்ற அமைப்பில் வலம் வருகிறார் என்றாலும் கூட சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. எனவே எப்போது பார்த்தாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு கிரகநிலை சாதகமற்ற அமைப்பில் தான் இருக்கும். ஆனால் அதே வேளையில் சாதகமாகவும் அதீத பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய கிரகத்தின் தன்மையை அறிந்து உங்களுடைய திட்டங்களை யூகங்களை செயல்படுத்த முயற்சி செய்தால் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. எனவே இந்த வேளையில் நிச்சயமாக பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஆற்றலை சரியாக உணர்ந்து கொண்டாலே போதும். அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இவ்வுலகில் எப்பேற்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அந்த பிரச்சனைக்கான நல்ல தீர்வை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். எனவே எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் கவலை கொள்ளாமல் அதை அணுகினால் நிச்சயமாக அதற்கான தீர்வு உண்டு. உதாரணமாக ஒரு அம்மாவும் அவருடைய பையன் 25 வயது இருக்கும். அந்த இருவரும் ஒரு ரயில் வண்டியில் பயணம் செய்கிறார்கள். அப்போது அவர்களுடன் பல பயணிகள் பயணிக்கிறார்கள். அந்த 25 வயது மிக்க பையன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துவிட்டு, அம்மா இங்கு பாருங்கள், அனைத்து மரங்களுமே பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீர்நிலைகள் ஓடுது, ஆடு மாடு ஓடுது, எல்லாமே பின்னாடி ஓடுதுமா, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அம்மாவும் சிறிதும் தயக்கமின்றி, ஆமாப்பா சூப்பரா ஓடுதில்ல, ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல என்று அவர்களுடைய மகிழ்ச்சியையும் அங்கு வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் இதை பார்த்த சக பயணிகள் அந்த அம்மாவிடம், என்னம்மா உங்க பையன் இதை போய் பார்த்துட்டு இதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் ஆகிறான், உங்க பையனுக்கு மனநிலை எதுவும் சரியில்லையா, அவனை டாக்டர்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க.
அது மட்டும் இல்லாம அவனோட சேர்ந்து நீங்களும் விளையாண்டுகிட்டு இருக்கீங்களே, என்ன இது அப்படின்னு கேட்க, அந்த அம்மா அந்த சக பயணிகளிடம் தெரிவிக்கிறார்கள், என் பையனுக்கு 5 வயதாக இருக்கும்போது அவனுக்கு பார்வை பறிபோனது. பார்வை பறிபோனது மட்டுமல்லாமல் இவ்வளவு வருடங்களாக பார்வை இல்லாமல் தவித்தான். தற்போதுதான் அவனுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கக்கூடிய அளவிற்கு எனக்கு வசதி கிடைத்தது. அதனால் சிகிச்சை செய்து முடித்து இப்போதுதான் நாங்கள் வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் அவனுடைய மகிழ்ச்சியை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறான். நானும் அவனுடன் சேர்ந்து அவனுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறேன் என்று தெரிவிக்கிறார்கள். இந்த அம்மாவிடம் வந்து கேட்ட நபர்களுக்கு இந்த பதிலை தெரிவிக்கிறார். ஆனால் இவரிடம் கேட்காமல் சற்று தொலைவிலே இருந்து இந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் மனநிலை சரியில்லை என்று நினைத்து கொண்டு பலர் அங்கிருந்து சற்று தூரமாக சென்று விடுகிறார்கள். இதை போன்றுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கடகராசிக்காரர்கள் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவர்கள் என்ன செய்வார்கள், நாம் அவர்களுக்காக எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிறோமே தவிர, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிப்பது இல்லாமல் பல துன்பங்கள் வந்திருக்கிறது. துவண்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் திகைத்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி வருத்தப்படுகிறோம். ஆனால் இவை அத்தனைக்கும் மாறாக நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வளங்களே நமக்கு நிச்சயம் மகிழ்ச்சியை கொடுக்கும். இல்லாத வரங்களும் கூட நம்மளுடைய நம்பிக்கையின் பேரில் நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அந்த அம்மாவிற்கு நீண்ட நாளாக தன் பையனுக்கு பார்வை தெரியவில்லையே என்ற வருத்தம் பல வருடங்கள் கழித்து நீங்கியது. அதே போன்றுதான் கடகராசிக்காரர்களுக்கும் சில நேரங்களில் அதிக சிரமம் வரலாம். ஆனால் அத்தனை சிரமம் வந்தாலும் கூட அந்த சிரமங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய வகையில் ஒரு இனிமையான தருணம் பிறக்கும் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும். நிச்சயமாக மிக பெரிய அளவிலான நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் துளி அளவுமே சந்தேகம் வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெள்ளத் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் எண்ணி 7 நாட்களுக்குள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அதீத பலத்துடன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் கையில் எடுக்கக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் வலுவாக உண்டு. இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை மிக பெரிய அளவில் பலம் படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே அகன்று மிக பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளும் பூர்த்தியாவதற்கான யோகத்தை மிக வலுவாக லாபத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான குரு அதீதமாக அள்ளி கொடுக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக தவற விட்டு விடாதீர்கள். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொண்டால் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் போன்ற அத்தனை விதமான சுப நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்க முடியும். அதை விட மனதில் ஏற்பட்டு வந்த குழப்பம் நீங்குங்க. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது, நம் அருகாமையில் இருந்தே நமக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செய்து விட்டானே என்று எண்ணி மன ஆதங்கப்பட்ட சூழ்நிலையில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதலை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக குரு பகவான் கொடுக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டு விடாதீர்கள். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை மிக வலுவாக அதிகரிக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. சனி பகவான் 7 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவர் 8ஆம் இடத்துல வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய
இந்த தருணத்துல பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பார். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது கடகராசிக்காரர்கள் கையில்தான் உள்ளது. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்தபடி உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு. தொழில் ரீதியாகவும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக பெறலாம். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9லும், கேது தைரியஸ்தானமாகிய 3லும் இருப்பதால் நிச்சயமாக முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளுமே மிக பெரிய அளவுல விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. எந்த ஒரு பணியாக இருந்தாலும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமையும். 3ஆம் நபர் குறுக்கீட்டை நிச்சயமாக நம்ப வேண்டாம். அதில் சில சிக்கல்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் சூழலும் உள்ளது. எனவே எந்த ஒரு பணியாக இருந்தாலும் நீங்களே செய்வது மிக சிறப்பான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் மிக பெரிய அளவில் மனநிறைவை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாயும் விரயத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். அவர் விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. புதிதாக நிலம், வீடு, வாகனம், வீட்டு மனை போன்றவை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை நிறைவாக பெற்றுத்தருகிறாருங்க கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய். சுக்கிரன் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று மிக விரைவில் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் மிக விரைவில் 3ல் நுழைய போகிறார். அதே போன்று 3ல் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனும் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே கடகராசிக்காரர்களுக்கு கலைத்துறை, அரசியல் துறை மட்டுமல்ல, அனைத்து விதமான பணிகளிலும் புதிய வாய்ப்பு நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பல்வேறு வகையான காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட மன வருத்தம் விலகுவதற்கான சூழல் உண்டு. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. வித்யாகாரகரான புதனும் மிக வலுவாக ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்க போகிறார். சூரியனுடன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே பல வகையில அதிரடியான நன்மைகளை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக வலம் வருகிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. எண்ணி 7 நாட்களில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மகிழ்ச்சிகரமான அற்புதமான நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தினமும் மாலை வேளையில் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் துளி அளவுமே சந்தேகம் வேண்டாம். கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் நிறைந்த தருணமாக இந்த தருணம் உள்ளது.